வணக்கம் சார். வணக்கம் அசோக். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்தது ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு வந்திருக்கிறேன். தப்பா நினச்சிக்காதீங்க சார். இவங்க நியமக்ஸ் பற்றி தானே? இல்லை சார், நியோமேக்ஸ் பற்றி இல்லை. ஒரு சில நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. நம்ம முதலீட்டாளர்லாம் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு 5000 பேர்ல 10,000 பேர் இருக்கிறாங்க. இதை வச்சு நம்ம ஒரு அரசியல் ரீதியான ஒரு நகர்வை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. சரி, அதை பொறுத்து ஒரு கேள்வி இருக்குது சார். அதுதான் உங்கள்கிட்ட கேட்கலாம் சார். எலெக்ஷனை குறித்தா? ஆமாம், எலெக்ஷனை குறித்து தான். இப்போ எலெக்ஷன் தேர்தல் நடக்கிற டைமு. நம்ம யாரையும் தூக்கி நிறுத்தவும் போகிறதில்ல, யாரையும் மட்டுப்படுத்த போகிறதும் இல்லை. இருந்தாலும் சரி, கேளுங்க. வில்லங்கமில்லாத கேள்வியாக கேளுங்க. சரி. கட்சிகளை பற்றி நான் சொல்கிறேன். அதிலே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. யார் நல்லவங்க கெட்டவங்க அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எல்லாமே மக்களுக்கு தெரியும். சரி, கேளுங்க. ஒரு சில கட்சிகளை பற்றி கேட்குறேன் சார். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் ஒரு தொழிற்சங்கத்தில் இருந்திருக்கீங்க. பல கட்சி பல கட்சிகளை சேர்ந்தவங்களை சந்திச்சிருப்பீங்க, தலைவர்களை சந்திச்சிருப்பீங்க. அதை பொறுத்து உங்களை அனுபவத்தை சொல்லுங்கள். பாலிடிக்ஸுக்கு எனக்கு ரொம்ப தூரம். ஆனால் என்ன நடக்குது, யார் எப்படி பாதையில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது, யார் சிறந்தவர்கள் நல்லவர்கள் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லுவேன். மற்றபடி உள்ளுக்குள்ளே டீப்பாலாம் போகிறது நமக்கு விருப்பப்பட மாட்டோம். அது நம்ம வேலையும் இல்லை எலெக்ஷன் டைமாக இருக்கிறதால. நீங்கள் நம்ம நியோமேக்ஸில் முதலீடு செய்த மக்களுக்காக நம்ம பேசுகிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நியோமேக்ஸில் முதலீடு பண்ணவங்க ஒவ்வொரு தொகுதியிலையுமே 5000 ஓட்டுலேருந்து 10,000 ஓட்டு இருக்காங்க. குறிப்பாக திருவெரும்பூர் தொகுதியில், இந்த தொகுதியில் நிறையா இருக்காங்க. ஏன்னா பிஹெச்எல்ல வேலை செய்யறவங்க நிறையா போட்டிருக்காங்க. ரிட்டையர்டான தொழிலாம் போட்டிருக்காங்க, கரண்டில் இருக்க தொழிலாளரும் சர்வீஸில் இருக்க தொழிலாம் போட்டிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அது சம்மந்தமாக நாங்கள் கடிதம் கூட கொடுத்தோம். இந்த தொகுதி அமைச்சர் இருக்கா இல்லையா, மகேஷ் பொய்யாமொழி, அவருக்கு நாங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தோம். அவர் அதை அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தெரியல. அதன் பிறகு நம்ம மாற்று கட்சிகளும் கொடுக்கலாம் நினச்சிட்டு இருந்தோம். சரி, அது சம்மந்தமாக என்னதான் பேசணும் விரும்புறீங்க? கேளுங்க. முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி. கட்சிகளை பற்றி கேட்குறீங்களா? நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ்ங்கிற ஒரு இதில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க, தமிழ் மேலே பற்று உள்ளவங்கன்னு சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்கா இல்லையா, தமிழ் மேலே ரொம்ப பற்று உள்ளவர். பழைய தலைவர்கள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக தாத்தன் பாட்டன்னு பேசக்கூடிய ஆனவர். ஆனால் இடையில கொஞ்சம் தடம்புரண்டு பெரியாரை கொஞ்சம் எகென்ஸ்டாக பேசினபடி பேசினார். அது மற்றபடி அவர் நல்லவர். போன எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கணும்னு ஆனால் ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா அவர் போன எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு நினச்சேன். நான் கம்மியான ஓட்டில் அவர் தோத்துட்டார். எல்லா தலைவர்களும் எலெக்ஷனில் ஜெயிக்கிறது நல்லது. சீமான் மாதிரி ஆளுங்க ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். ஏன்னா அவங்க இப்படியாப்பட்ட ஆளுங்க யார் ஆட்சி கட்டில் அமர்ந்தாலும் அவங்கள ஏற்று கேள்வி கேட்பாங்க. கரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா கேள்வி கேட்பாங்க. ஆட்சியாளருக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால் அவர் ஜெயிக்கணுங்கிறது என்னோட விருப்பம். அவர் கட்சி ஆட்சி அமைக்க முடியுமானா அது இன்னும் பல வருடங்கள் ஆகணும். பல சட்டமன்ற எலெக்ஷனில் ஆகணும். அது வரைக்கும் நாமளும் உயிரோடு இருக்கணும், அவரும் நல்லபடியாக இருக்கணும். நல்ல ஒரு பயங்கரமான பேச்சாளர், போராடக்கூடிய ஒரு மன வலிமைப்படுத்த அதாவது தைரியமான ஆள், நல்ல பேச்சாற்றல் உள்ளவர். அவர் தான் அப்படின்னு பார்த்தா அவர் கட்சியில் உள்ளவங்க அத்தனை பேருமே நல்ல பேச்சாற்றல் உள்ளவங்க. அந்த வகையில் எனக்கு அந்த கட்சியை ரொம்ப பிடிக்கும். அடுத்து மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் இப்போ ஒன்றும் இல்லை, காணாமூச்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது தவறு. கமல்ஹாசனை பொறுத்தவரை நல்ல நடிகர், அதுங்கிறதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது. எல்லா நடிகரும் அப்படி தான் இருப்பாங்க. அவர் என்னென்னா, நான் ஜாதி பேரை சொல்லக்கூடாது, ஒரு சனாதன ரீதியாக வளர்க்கப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தால் கூட, ஆனால் அவர் பெரியார் மேலே ரொம்ப பற்று உள்ளவர். பெரியார் காமராஜ் மேலே ரொம்ப பற்று உள்ளவர். அவர் பெரியார் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அந்த வகையில் எனக்கு கமல்ஹாசன் ரொம்ப பிடிக்கும். அந்த ஜாதிய உணர்வு இல்லாமல் அவர் ஏதோ செய்ய நினைக்கிறார் இல்லையா, அது நான் பாராட்டுவேன். எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கும் போது யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்க எதிர்த்து தான் பேசுவாங்க. எல்லாருக்குமே அது பழக்கம் தான். ஆளுங்கட்சி எதுக்கெல்லாம் அவங்க கட்சி போனே ஆகாது. அந்த ரீதியில் இவரும் எதிர்த்தாரு. அப்புறம் ராகுல் காந்தி நடைப்பயணம் போனார் இல்லையா, பாரத் ஜோடா யாத்திரையா, அது போகும்போது அவருக்கு கூட கலந்துக்கிட்டாரு. அதில் டிஎம்பி கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகி இப்போ அவருக்கு எம்பி ஆகியிருக்கிறாரு. ஒரு நல்ல பேச்சாற்றல், நல்ல சிந்தனையாளர். அது வகையில் அவருக்கு பிடிக்கும். அவர் கட்சிங்கிறது வேணாம், கட்சியை விட்டுருவோம். அவர் தனிப்பட்ட ஒரு சனாதனத்துக்கு அப்பாற்பட்டு அவர் நிற்கிறார் மக்களுக்காக. திராவிட சிந்தனை இருக்குது, திராவிட சிந்தனை அவருக்கு கமல்ஹாசன் இருக்கிறதுனால அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
விடுதலை சிறுத்தைகள் வந்து உண்மையிலேயே வந்து திருமாவளவன் வந்து உண்மையிலே பாராட்டணும். அதாவது தன்னுடைய சமூக மக்களுக்காக கல்யாணமே பண்ணிக்காமல் நிற்கிறாருன்னா உண்மையிலே கிரேட். காமராஜர் ஈக்குவலாக சொல்ல முடியாது, காமராஜர் கல்யாணம் பண்ணல, காமராஜர் ஈக்குவலாக அவர் கொண்டு வர முடியாது. ஆனால் எனக்கு திருமாவளவன் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மக்களே அவர் மேலே ஒரு விமர்சனம் வரல பாருங்கள். இவர் இந்த பொண்ணு மூலமாக ஏதாவது தப்பு பண்ணிட்டார், இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு அப்படின்னு, அதாவது பெண்கள் யாருமே அவர் மேலே குறை சொல்லலை. அந்தளவுக்கு அவர் ஒழுக்கமாக இருக்கிறாரு. அது எனக்கு திருமாவளவன் ரொம்ப 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 பிடிக்கும். அவர் இந்த விஷயத்தில் திருமாவளவன் வந்து படித்தவர், நல்ல படித்தவர், நல்ல ஒரு மக்கள், அதாவது அவங்க சமூக மக்கள் முன்னுக்கு வரணுங்கிறதுல ஒரு ரொம்ப அக்கறை உள்ள ஆள். அவருக்கு வேறு வழி இல்லை. அவர் வந்து இவங்க டிஎம்கே கூட தான் இருந்தாகணும். என்னால் தப்பாக நினைக்கிறாங்க, திமுக அடிமைமாக இருக்கிறாங்கலாம் சொல்கிறாங்க. அது தவறு. வேறு வழியில் அவர் திமுக தான் இருந்தாகணும். ஏன்னா 40 நாளில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சனாதனவாதிகள், என்ன மதவாதிகள், அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்கள் தான் ஒரு அணியாக இருக்கும்போது இவர் வேறு வழி இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறது யார்? அவங்க கூட தான் அவர் இருந்தாகணும். மற்றபடி அவர் நல்ல மனுஷன். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு. இப்போ ஷானவாஸ் அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல ஒரு நல்ல பேச்சாற்றல் உள்ளவர், இலக்கியவாதி. இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியெலாம் டிவியில் நடக்கும்போது பார்ப்பேன். அவர் அவ்வளோதாக பேசுவார் ஷானவாஸ். அவருக்கு சீட்டு கிடைக்காம போனது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். அது உள்கட்சி விவகாரம், நம்ம பற்றி நம்ம பேசக்கூடாது. ஒருவேளை அவர் வரக்கூடிய எம்பி எலெக்ஷனில் அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கலாம். அதனால் வந்து நல்ல கட்சி தான். அவங்க சமுதாய மக்களுக்கு பாடுபடக்கூடிய ஒரு நல்ல கட்சி தான். திருமாவளவன் எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து காங்கிரஸ் தான். இந்திய வரலாற்றில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி சார். காங்கிரஸ் கட்சி பற்றி சொன்னாங்க, தொண்டரே இல்லாத எல்லாருமே தலைவராக இருக்கக்கூடிய ஒரு கட்சினாக்கா இந்தியாவிலே அது காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சியினுடைய அழிவுக்கு காரணம் இதுதான். எல்லாருமே வந்து தலைவர் தான். அந்த கட்சியில் தொண்டனே இருக்க மாட்டான். எல்லாருமே தலைவர். மறுபடியும் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியல சார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க. அந்த சார்பால தொண்டைமான் இருக்காங்க இல்லையா, அவங்க எம்பி எலெக்ஷன் இருந்தாங்க. எதிர்த்து ஏடிஎம்கே சேர்ந்த குமார் அந்த எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணாங்க. நம்ம பொருளாளர் ஊருக்கு இல்லையா ஓலையூர், அந்த ஓலையூரில் தான் நான் எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிருந்தேன். மைக்ரோ அப்சர்வராக போட்டிருந்தாங்க. முதல்ல நான் எலெக்ஷன் டியூட்டியில் எல்லா பொசிஷனும் பார்த்துருக்கேன். நான் வந்து இதாக இருந்திருக்கேன், ப்ரொசீடிங் ஆஃபீஸராக இருந்திருக்கேன், எல்லா வேலையும் பார்த்துருக்கிறேன், மைக்ரோ ஆஃபீஸராக இருந்திருக்கேன், கவுண்டிங் போயிருக்கிறேன். அந்த பர்டிகுலர் எம்பி எலெக்ஷனில் நான் ஓலையூருக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து பூத் ஏஜென்ட்டுக்கு காங்கிரஸில் ஆள் இல்லை. எல்லாம் திமுக காரங்களாக நிற்கிறாங்க. திமுக காரங்க தான் எல்லாரும் நிற்கிறாங்க. அதே மாதிரி கவுண்டிங் போனேன். கவுண்டிங் உள்ள குமார்லாம் வந்தார். குமார் இந்த இவர் இப்போ அவர் ஏடிஎம்கே நல்ல பேருங்க. அவர் தான் மாவட்ட மனோகர் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து இப்போ மக்கள் இருக்கா நினைக்கிறேன். மனோகரன் இது நினைக்கிறேன். இந்த ஸ்ரீரங்கம் மனோகரன் நினைக்கிறேன். அவர் தான் வந்து இதாக இருந்தார், மாவட்டத்தில் இருந்தார். கவுண்டிங்கே ஆள் இல்லை. கவுண்டிங்கும் காங்கிரஸில் ஆள் இல்லை. கவுண்டிங்கில் ஏஜென்ட் இல்லை. கவுண்டிங் ஏஜென்ட் வருவாங்க. கவுண்டிங்லேயும் ஏஜென்ட் இல்லை. நான் பார்த்துட்டு தான் கவுண்டிங் ஏஜென்ட் இல்லை, திமுக தான் நிற்கிறாங்க. கடைசியில் அவர் வந்து ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் போது மட்டும்தான் அவர் வந்து தூக்கிடுச்சு. யார பாக்குமார. அப்போ சொற்ப எண்ணிக்கையில் ஓட்டில் ஜெயிச்சிட்டாரு. யாரை எப்போ தூக்குனாங்க தெரியுமா? போய் மனோகரன் தான் தூக்குனாங்க. மக்கள்லாம் அங்கே நின்று கட்சிக்காரங்களை போய் மனோகரன் போய் தூக்குறாங்க தவிர பாக்குமார் அப்போ விட்டாங்க. அந்த மாதிரி மனோகரன் சப்போர்ட்டில் நல்லா அது எலெக்ஷனு. அது நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. காங்கிரஸுக்கு வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லை. அவங்களுக்கு பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. இப்போ வந்து நன்றி கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாரையும் திருமாவளவன், ஒரு கமலஹாசன், நாம் தமிழ் சீமான் 3 வரையும் நான் பாராட்டினேன். சீமானை பாராட்டினேன், மக்கள் இதுமே கமலஹாசனை பாராட்டினேன், திருமாவளவன் ரொம்பவே பாராட்டினேன். இப்போ பாராட்டிட்டு வந்த நாள் நான் இப்போ வந்து ஏன் இவங்களை வந்து இவங்க மேலே சாடுறேன்னா நன்றி கெட்டவர்கள். ஏன்னா ஜோதிமணி, தாக்கூர், மாணிக் தாக்கூர் இருக்கார் இல்லையா, விருதுநகர் எம்பி தொகுதியில் ஒரு எம்பி, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் யாரால் நம்ம வந்து ஜெயிச்சு வந்தோமோ அந்த கட்சிக்கு எதிராகவே செயல்பட்டது வந்து அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இது வந்து தொண்டர்களாக கட்சி அது வந்து அழிஞ்சு போகும். அதே மாதிரி தான் எல்லாருமே தலைவன் சொன்னனால தான் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பாருங்களேன், மம்தா பானர்ஜி எங்கேருந்து போய் பிரிஞ்சு போன ஆள் காங்கிரஸ்ல இருந்து, சரத்பவார் எங்கேருந்து பிரிஞ்சு போன ஆள் நம்ம மூப்பனார் எங்கேருந்து பிரிஞ்சு போனார் காங்கிரஸ். ஆனால் இப்போ யார் கூட கூட்டணி வச்சிருக்காரு பையன்?
ஜிகே வாசன் ஜிகே வாசன் வந்து வேற பக்கம் சென்ட்ரல்ல யாருக்கு எதிராக இவங்க வந்து கம்பெயின் பண்ணி நடத்திருந்தாங்களோ, கட்சி நடத்திருந்தாங்களோ அவங்க கூட கூட்டணி வச்சுக்க அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா. அதனால காங்கிரஸ் வந்து இன்னும் வந்து அழிவு நோக்கி தான் போயிட்டு இருக்குமே தவிர அது வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை ராஜா. அதனால நீங்க சொல்றீங்க தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, தொண்டர்கள் இல்லை. தொண்டர்கள் கட்சி வளரவே வளராது. இது வந்து டிஎம்கே கூட இன்னைக்கு அவர் கடைசியாக வந்து அதிகமாக சீட்டு கொடுக்கும்போது 25 சீட்டுக்கு மேலே கொடுக்கும்போது அந்த 25 சீட்டுக்கு மேலே கொடுக்குறது வந்து நான் ஏடிஎம்கே கொடுக்குற மாதிரின்னு ஸ்டாலின் சொன்னார் இல்லையா, அது 100க்கு 100 சரி, 100க்கு 100 சரி. இப்போ காங்கிரஸ்காரங்களுக்கு திமுக ஓட்டு போடுவாங்கங்கிறதே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு படுத்திட்டாங்க. ஒரு நடிகர் பின்னாடி போகணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. அவங்களுக்குள்ள உட்கட்சி சண்டை மாதிரி காங்கிரஸ் கட்சி மாதிரி உட்கட்சி சண்டை வேறு எந்த கட்சியிலும் இருக்காது. உட்கட்சி சண்டைக்கு பேர் போனாங்க அவங்க, அவ்வளோதான். அடுத்து சார் வந்து நம்ம டிவிகே கம்யூனிஸ்ட் எடுக்காம விட்டீங்களே. அடுத்து கம்யூனிஸ்ட் வந்துடு சார். கம்யூனிஸ்ட் நான் எதுக்கு இந்த ஆர்டரில் கம்யூனிஸ்ட்டை கொண்டு வந்தேன்னா, இப்போ காங்கிரஸ் பற்றி சொன்னேன் இல்லையா, அதுக்கு டெட் எகைன்ஸ்ட், நேர் எகைன்ஸ்ட் கம்யூனிஸ்ட்காரங்களில் எல்லாருமே தொண்டர்கள். நான் காங்கிரஸில் என்ன சொன்னேன், எல்லாருமே தலைவர் தான், தொண்டை எவனும் கிடையாதுல்ல. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் எல்லாருமே தொண்டர்கள். எனக்கு நல்ல நினைவு இருக்குது. ராணிப்பேட்டை பிஹெச்சில் வேலை செஞ்சுருந்தப்போ குப்புசாமி நிற்கிற பேர் நல்ல நினைவு சரியாக இருந்தால் குப்புசாமி நிற்கிற எம்எல்ஏ குடியாத்தன் தொகுதியில் எம்எல்ஏ அவர் பேர் குப்புசாமி நினைக்கிறேன். குப்புசாமி 10Aன்னு ஒரு பஸ் வரும், டவுன் பஸ்ஸு 10A காட்பாடியிலேருந்து ராணிப்பேட்டைக்கு வரும். 10Aன்னு ஒரு பஸ்ஸு, இந்த இதை கேட்டுட்டு இருக்க ராணிப்பேட்டை அந்த பகுதி உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த 10A டவுன் பஸ்ஸில் ஏறி வராது ஒரு எம்எல்ஏ. சொல்லும்போது எனக்கு புல்லரிக்குது. இதெல்லாம் வந்து அதிசயப்படாத விஷயம். காங்கிரஸ்காரனா அப்படி இருக்கணும். ஏன்னா காமராஜர் வழி வந்தவங்க, காமராஜர் ரொம்ப சிம்பிளான ஆள், அவரை பின்பற்ற இவனுங்க எல்லாம் தலைவனுங்க. ஆனால் இவங்க கம்யூனிஸ்டவாதிகள் உண்மையிலே வந்து எல்லாருமே தொண்டர்கள் தான். எம்எல்ஏ டவுன் பஸ்ஸில் வர்றாரு, அவரும் ஒரு தொண்டர் மாதிரி தான். இப்போ நம்ம சமீபமாக மனு கொடுக்க போகும்போது கூட ஒரு மாவட்ட செயலாளர் கூட ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ் போட்டு, ஆமாம், இப்போ நம்ம மதுரையில் போயிருந்தோம், நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு கேட்க போயிருந்தோம். அப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே. அதனால் கம்யூனிஸ்ட்காரங்க வந்து நாட்டுக்கு தேவை, ஏன்னா முக்கியமாக தொழிலாளர்களுக்கு தேவை. அவங்க ஏதாவது ஒன்று கொடி பிடிச்சிட்டு ஏதாவது ஒன்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறது தான் சில சட்டங்களையும் திட்டங்களையும் தொழிலாளருக்கு எதிராக செலுத்தாமல் இருக்காங்க. இல்லைன்னா வச்சு செஞ்சு விட்ருவாங்க. இவங்க எதிர்த்து கேட்கறதுனால தான் எங்களை ஒரு 10 வருடம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது உண்மையிலே கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டுக்கு தேவை. நேர எகென்ஸ்ட், அதை புரிஞ்சுக்குங்க. காங்கிரஸுக்கு நேர எகென்ஸ்ட். ஆனால் அதுவும் வளர முடியாத காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வேறு வழி இல்லைன்னா கம்யூனிஸ்ட் சிந்தனை மக்கள் மத்தியில் இல்லை. நம்ம நாட்டில் கூட இல்லை. நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நாடு 2 கட்டா நாடு. நேரு என்ன பண்ணார், சுதந்திரம் அடைஞ்ச உடனே கம்யூனிஸ்ட் கண்டுகிட்டையும் கை நீட்டிட்டார். வல்லரசுகள் பெரிய அமெரிக்கா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கிலாந்து இந்த மாதிரி கண்டுகிட்டையும் கூட்டணி வச்சுக்கிட்டார். கூட்டுனா என்ன, அந்த தொழில் வளர்ச்சி போச்சுக்காக. எனக்கு தெரிஞ்ச செக்கோஸ்லேவியா வந்து வாங்கின மிஷின், நிறைய மிஷின் எங்கள் பிஹெச்லேயே இருந்தது. ஸோ அந்தளவுக்கு அது 2 பேருடைய சிந்தனையை எடுத்துக்கிட்டதுனால நம்ம 2 பக்கமும் ஆதரிச்சு போக நடுவில் இருக்கோம். நம்ம வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரியும் கிடையாது, முதலாளித்துவம் கிடையாது, கம்யூனிஸ்ட் கண்ட்ரியும் கிடையாது. இது வந்து நடுப்புற ஏதோ ஒரு தனி ஒரு வரலாற்றை உருவாக்கி போயிட்டு இருக்கோம். ஆமாம், உருவாக்கி போயிட்டு இருக்கோம். இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது நிறம் மாறுற மாதிரி தெரியுது. அது நாட்டுக்கு ஆபத்து. அடுத்து கேளுங்க. அடுத்து வந்து டிவிகே சார். டிவிகே பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு நான் விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு நடிகரை வந்து இந்த நாடு நம்புதுனாக்கா அதை வந்து ஒரு சாபக்கேடு தான். அதுவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சாபக்கேடு நடிகர்கள் நம்புறது. அப்படி பார்த்தா நீங்கள் கேள்வி வைப்பீங்க, எம்ஜிஆர் என்ன நடிகர் தானே, சீமான் நடிகர் தானே, ஜெயலலிதாம்மா நடிகை தானே, கருணாநிதி கதாவசனம் எழுதினார் இல்லையா, அவர் நடிக்கட்டா கூட ஏன் ஸ்டாலினே நடித்தார் அப்படின்லாம் கேட்பீங்க. அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இருந்தது. அவங்க எடுத்த எடுப்புலேயே வந்து சிஎம்மா வந்துடல. அரசியல் அனுபவம் இருந்தது, தொடர்ந்து பயணித்தாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தனால ஆமாம் பயணித்தாங்க. அதனால் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து ஏற்றுக்கலாம். அவங்களுக்கு அனுபவம் இருந்தது. இவருக்கு வந்து அனுபவம் இல்லை. இவருடைய அனுபவமின்மைக்கு ஒரே சின்ன சான்று சொல்லிடுறேன். கரூர் ஒன்று. கரூருக்கு அவர் வரும்போது நான் வீடியோவில் பார்த்தேன். அவர் உள்ளே உட்காந்துட்டு அந்த கேரவனில் உட்காந்துட்டு அந்த லைட் இருக்கு இல்லையா, முன்னாடி உட்காந்துட்டு முன் சீட்டில் உட்காந்துட்டு லைட்டை ஆஃப் பண்ணுறாங்க, ஆன் பண்ணுறாங்க. அது அவர் ஆஃப் பண்ணுறாரா அல்லது கூட இந்த ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறான். இது வந்து ஒரு சேடிஸ்ட் மாதிரி. இதெல்லாம் இது அவர் செஞ்சுருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், கூட இருக்கவனா செஞ்சுருப்பான். மக்களை வந்து ஒரு டெம்ப்ட் பண்ணுறது. ஏன்னா அந்தளவுக்கு அண்ணான்றாங்க. அண்ணாங்கிற அளவுக்கு தகுதி இருக்கா அப்படின்னாக்கா, முதல்ல பிள்ளைங்களுக்கு தகப்பனாக இருக்கணும். நம்மளை நம்பி வந்த பெண்ணுக்கு வந்து கணவனாக இருக்கணும். ரெண்டாவது தாய் தகப்பனுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும்.
இது 3மே அவர்கிட்ட இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து ரொம்ப நாள் தாய் தகப்பனை பிரிஞ்சு தனியாக இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இப்போ பிள்ளைகளுக்கு இப்போ மனைவி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கலாம் தகவல் வருது. 2வது அவர் தேர்தல் விண்ணப்பத்தில் வந்து சொத்துக்களை காமிக்கும்போது கடன் வந்து கொடுத்ததா சொல்லியிருக்காரு. யாருக்கு? பெத்த தகப்பனுக்கு, கட்டிய மனைவிக்கு, பெத்த பிள்ளைகளுக்கு கடனாக கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. கடமையே கடன்கிற எனக்கு சொல்லியிருக்கிறேன். கடமை இது கடன், அதாவது கடமை மனைவி பிள்ளைகளுக்கு செய்கிறது கடமை, ஒரு தகப்பனுடைய கடமை. அதை கடனாக எழுதுறாருன்னா நாளைக்கு இவர் வந்து தமிழக மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்கிறது எனக்கு ஒரு அச்சம் இருக்குது. 2வது அதில் ஃபாலோவர்ஸ் பாருங்கள், ஃபாலோவர்ஸை ரொம்ப வேதனையாக இருக்குங்க. அதாவது உங்களெல்லாம் தற்குறி சொல்கிறாங்களே, அதுக்கு தகுந்த நீங்கள் நடந்துக்கிறீங்களே, அதான் எனக்கு வேதனை. நானும் ஒரு தகப்பனை சொல்கிறேன், அந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க. ஏன்னா நான் கரூர் சம்பவத்தை சொன்னல, கரூர் சம்பவத்தை இறந்ததுக்கு யார் காரணம்னு எனக்கு ஒருத்தர் கேட்டார். அப்போ என்ன சொன்னேன்னா, ஸ்டாலினும் காரணம் கிடையாது, விஜயும் காரணம் கிடையாது, போலீஸும் காரணம் கிடையாது, பெத்தவனும் செத்தவனும் தான் காரணமே. பெத்தவனும் செத்தவனும் தான் காரணம். ஏன் அங்கே போகிற? பெத்தவன் ஏன் உன்னை விட்ட? இதில் பார்த்தீங்கன்னா சகோதரிமார் சிலர்லாம் பேசுகிற பேச்சை பார்க்கணும். அந்த திரிஷா மேட்ரு வந்தப்போ சில பிள்ளைங்களாம் பேசுது, சில ஒரு ஆம்பளையில பேசலாம். அவர் வச்சுருக்கிற ஒன்றும் தப்பு இல்லை, அவர் வச்சுருக்கு ஒன்றும் தப்பு இல்லைங்கிறான். லேடிஸே அதே மாதிரி பேசுகிறாங்க. எங்க நம்ம தமிழர் பண்பாடு என்னங்க, அந்த பண்பாட்டுக்கு மீறி நடக்கும்போது இதெல்லாம் என்ன சொல்கிறது? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக சார். ஆமாம், அதனால் வந்து இது வந்து இப்போதைக்கு அவர் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னும் அனுபவம் வரணும். இது ஏதோ அவர் வந்து வெறித்தனமாக வந்த மாதிரி இருக்குது. ஏதோ யார்கிட்டயோ சேலஞ்ச் பண்ணிவிட்டு பாரு நானும் வந்து காமிக்கிறேன் பாரு, நீ மட்டும் தான் சிஎம் இருப்பியா, நானும் வந்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு யார்கிட்டயோ சேலஞ்ச் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. யார்கிட்டயோ சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, அல்லது இவரோ அல்லது இவர் கூட இருக்க யாரையோ நான் சிஎம் ஆக்கி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணி வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது, என்னோட பார்வை. அவ்வளோதான். அடுத்துக்கு போயிடலாம் சார். சொல்லுங்கள். அடுத்து வந்து ஏடிஎம்கே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஏடிஎம்கே இப்போ சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது, நோய்வாய்ப்பட்ட மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், இவங்க வந்து ஒரு மத்திய கட்சியோடு இவங்க இணையாமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தமிழக மக்கள் வந்து மத்திய ஆளுங்கட்சியை வந்து வெறுக்கிறாங்க, அது அப்பட்டமாக தெரிஞ்சது தான். அதுக்கு சில காரணங்களும் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து மதச்சார்பின்மையை பின்பற்றக்கூடிய மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் பிரச்சனைலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எடுத்து விட்டு நல்லா நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் போய் அங்கே அந்த கடலாம் வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே கோயிலுக்கு போய்ட்டு வரவங்கன்னா நான் வந்து கேட்டு பார்த்தேன். நான் போய் கொஞ்சம் கேட்பேன். அவங்க எதுலாம் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம், அரசியலுக்காக இப்படி கிளப்பி விட்றானுங்க, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம்னா நிறைய பல பேர் சொன்னாங்க. என்கிட்ட மதுரையில் உள்ளவங்க பல பேர் சொன்னாங்க, இந்த திருப்பரங்குன்றத்துலேயும் பல பேர் சொன்னாங்க. அதனால் இவங்க அந்த கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடாய் முடியும், அதுதான். இப்போ அவங்களுக்கு என்னென்னா, போன எலெக்ஷனில் வந்து ஒரு பாதகம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 தொகுதியில் டிடிவி தினகர் வந்து ஓட்டை பிரித்தார். சும்மா 2000 ஓட்டு 1500 ஓட்டு இப்படிலாம் ஜெயிச்சாங்க டிஎம்கே. அந்த 20 தொகுதிக்கு அடிபட்டதுக்கு காரணம் வந்து டிடிவி தினகரன் தான். அவர் தான் ஓட்டை பிரிச்சிட்டாரு. ஆனால் இப்போ அவர் கூட்டணி இணைஞ்சிட்டார். அதனால அவருக்கு அதிகமான சீட்டும் கொடுத்துருக்காங்க. நான் அவருடைய பவர் தெரிஞ்சு போச்சு. ஆனால் டிடிவி தினகருக்கு அதே பவர் இருக்குமா என்னன்னு தெரியாது. அதே பவர் இருக்குமான்னு பல கட்சிகள் உருவாயிடுச்சு தெரியாது. இல்லை அது இல்லை, அவங்களுடைய சின்ன சித்தியா, அவங்க சசிகலா அவங்க சித்தி தானே, அவங்க வந்து தனியாக கட்சி அமைச்சிட்டாங்க. அவங்க ஓட்டை பிரிப்பாங்க இல்லையா, ஜாதி ரீதியான ஓட்டை வந்து அவங்களும் பிரிப்பாங்க. இப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு, அவரும் ஜாதி ரீதியாக அவருடைய ஓட்டை என்ன பண்ணுவோம், அவர் டிஎம்கே வந்துட்டார். அதனால் ஏடிஎம்கே வந்து சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அவங்க வந்து நியமக்ஸுக்கு பொறுத்தவரை அவங்க வந்து எதுவுமே ஒரு நல்லதாக பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். வந்து தீமை பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இங்கே திருவெரும்பூர் தொகுதியில் இந்த தொகுதியில் வந்து பாக்குமார் நிற்கிறாரு. பாக்குமாரை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை ஒரு இன்னசென்ட்டான ஒரு மனுஷன். நான் எம்பி எலெக்ஷனில் வந்து நான் கவுண்டிங் போகும்போதே நான் அவரை பார்த்துருக்கேன். கொஞ்சம் இந்த பந்தாலாம் எல்லாரும் அப்போ முதல் இன்சிடென்ட் அது, முதல்ல எலெக்ஷனில் நிற்கிறாரு. இப்போ எப்படி இருக்கான்னு தெரியாது. இப்போ என்னை பொறுத்தவரை அவர் கொஞ்சம் நல்ல ஒரு இன்னசென்ட்டான மனுஷன் தான். அடுத்து வந்து இப்போ ஆளக்கூடிய கட்சி சார் டிஎம்கே. ஆளுங்கட்சி பற்றி நம்ம பேசணும்னா நம்ம நிறையா கோவம் வரும். பட் நம்ம யாருக்கும் நம்ம வந்து ஆதரவோ, ஸ்டாலினை பொறுத்தல அவங்க அப்பா ஆண்டதை விட இப்போ நல்லா தான் ஆள்றாரு, ஆட்சி நல்லா தான் இருக்குது. ஏன்னா இவர் வந்து தன்னிச்சையாக செயல்படாமல் இவருக்கு பின்னாடி ஐஏஎஸ் அதிகாரிலாம் வச்சுக்கிறாரு. எத்தனை பேர் தெரியுதில்ல, ஐஏஎஸ் அதிகாரிலாம் வச்சுக்கிட்டு அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு நல்லா செயல்பட்டுருக்காரு, நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நியோமேக்ஸுக்கு பொறுத்தவரை நமக்கு கொஞ்சம் சின்ன வருத்தம் உண்டு, நமக்கு ஒன்றுமே செய்யலைங்கிற வருத்தம் உண்டு. ஆனால் நமக்கு எகென்ஸ்டாக அவங்க ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா நிறுவனத்தாட்ட நான் கேட்டேன், நிறுவனத்தோட எம்டி சேர்மெண்ட்டு கேட்டேன், ஏதாவது அரசியல் ரீதியாக நியமக்ஸுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா, ஏதாவது சிக்கலை கொடுக்குறாங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க இல்லைன்னு சொன்னாங்க.
அது இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் பொதுவாக வந்து நியமக்ஸ் முதலீட்டாளர் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்யுது. அந்த அதிருப்தி உண்மைங்கிற மாதிரி நமக்கு சில நடவடிக்கை நடந்தது, நிகழ்வுகள் நடந்தது. குறிப்பாக தன்னுடைய அந்த மகேஷ் பொய்யாமொழி மினிஸ்டர்கிட்ட போய் நம்ம லெட்டர் கொடுத்தோம். நான் அன்றைக்கி போகல, நான் சர்ச்சைக்கு போயிட்டேன். நான் போகாதனால கொண்டு கொடுத்தது யார்? செக்ரட்டரியும் நீங்களும் போனீங்க. அவர் வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கினார் நீங்களே சொல்லுங்க மக்களுக்கு. அவர் வாங்கும்போது நியமாக்ஸ் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார் சார். நான் கூட பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல, செக்ரட்டரியை திரும்பி கூட பார்க்கல, கவர் மட்டும் வாங்கிட்டு அவர் படுக்க போயிட்டார். அதன் பிறகு என்ன பண்ணாருன்னா, நான் வந்து அவங்க பிஏவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். பிஏ நியமாக்ஸ்னாலே அவர் ஒரு மாதிரி எடுத்தறிஞ்சு பேசி ஒரு மாதிரி, அதாவது எதிர்முனையில் யார் பேசுகிறா, என்ன வயசு அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுலாம் புரிதல் இல்லாமல் ரொம்ப எடுத்தறிஞ்சே பேசுகிறாரு. எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அது. என்றைக்குமே வந்து நம்ம வந்து நம்மளுக்கு செயல்பாடுகள் நல்லா இருக்கணும். அதாவது வந்து பிஏ நல்லா இருக்கணும். இவரை பொறுத்தல நான் அப்புறம் வருத்தத்தை தெரிவித்தேன். இந்த மாதிரி அவங்க கட்சிக்காரனே தெரிவித்தேன். நம்ம நியமக்ஸில் முதலீடு பண்ணவங்களே அதை கட்சியில் தீவிரமாக இருக்கவங்களா இருக்காங்க, என்னோட தீவிரமாக இருக்கவங்களா இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டப்போ அவர் எங்கிட்டே இப்படி தாங்க பேசுகிறாரு அப்படின்னாங்க. அது என்ன பண்ணுறது, அவங்க கையில் அதிகாரம் இருக்கும்போது அவங்க நம்ம கண்டுக்கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா திமுக மக்களுக்கு நல்லா செஞ்சிட்ருக்காங்க, அது உண்மைதான். இப்போ நம்ம வந்து தொகுதியை பற்றி என்ன சார் சொல்றீங்க? இந்த தொகுதியில் வந்து கணிசமான ஓட்டு வந்து இருக்குது, நியமக்ஸ் ஆளுங்கையில் இருக்கிறாங்க. ஏன்னா ரிட்டையர்ட் ஆனவங்க அத்தனை பேரும் கோடிக்கணக்கான ரூபாயில் போட்டு வேலை பார்க்குறவங்களும் இப்போ வேலை பார்க்குறவங்க போட்டிருக்காங்க, நிறைய போட்டிருக்காங்க. இந்த இசிபின்னு ஒரு வங்கி இருக்குது, அந்த வங்கியை திவாலா ஆகக்கூடிய அளவுக்கு எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க, லோன் எடுத்து போட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து என்ன பார்வையில் இருப்பாங்கன்னா, நான் ஏதாவது சொல்லுவேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவன் இந்த என்ன இருக்கு, யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாருன்னு. நம்ம அந்த முடிவுக்கு நம்ம போகலை. எனக்கு என்னென்னா, எதனால சார் அந்த முடிவுக்கு நீங்கள் போகல? அது மக்கள் பாதிக்கப்படுவாங்க அரசியல். இல்லை அதாவது என்னென்னா, நம்ம நியமக்ஸை மட்டும் பார்க்குறோம் அசோக்கு, நம்ம நியமக்ஸை மட்டும் பார்க்குறோம். ஓவரால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பார்க்கணும். இப்போ நான் நியமக்ஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம திமுக ஓட்டு போட வேண்டாம், நம்ம எல்லாம் வந்து வேற கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி முடிவு எடுத்தோன்னா அது சுயநலம். தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நன்மை பயக்கணும். இப்போ இங்கே ஒரு விஷயத்துக்காக நம்ம இவங்க வந்து நமக்கு கேன்சர் இருக்காங்க நம்ம யாரும் திட்டமாக சொல்ல முடியாது. அது அப்படி திட்டமாக தெரியாமல் சொல்லக்கூடாது. நியமக்ஸ் இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு, கேஸ்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, வழக்கு விசாரணைலாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ ஏழை விட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் எந்த குறுக்கீடும் கட்சி பண்ணல. ஒருவேளை அது உண்மையான மக்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தால் கூட நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா, மக்களுடைய நலன் காக்கணும்ல, அதுதான். நாளைக்கு வந்து இன்னைக்கு நீங்கள் நான் கிறிஸ்டின், நீங்கள் இந்து அப்படின்னாக்கா, நம்ம நியமக்ஸ் மக்கள் வந்து நாகப்பட்டினத்துலலாம் நிறைய ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் போட்டிருக்காங்க. நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும்ல. நமக்குள்ளே சண்டை மூட்டி விட்டான்னா புரியுதா? இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆட்சியை வந்து தொடரணுங்க. நம்ம என்ன இருக்குது, உள்ளுக்க சில வருத்தமும் இருக்குது. நம்ம இன்னும் எலெக்ஷனுக்கு டைம் இருக்குது. ஒருவேளை அப்படி சூழ்நிலை வந்தால் நம்ம அறிவிக்கலாம். நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து 10 லட்சம் ஓட்டு இருக்கும் தமிழ்நாட்டில். எப்படியும் 1 லட்சம் குடும்பங்கிட்ட இருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு 3 பேர் வச்சுட்டு 3, 4, 5 பேர் அதனால இருக்கும். முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க சேர்லாம் அதிகமாக இருக்கும். எப்படியும் 10, 12 லட்சம் ஓட்டு வரும். ஒரு தொகுதிக்கு எப்படியும் 5000 ஓட்டு வந்துடும் நிச்சயமாக. அது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக அமையலாம். அது நம்ம முடிவெடுத்து அறிவிக்கலை. என்ன சொல்கிறேன்னா, அந்த மகேஷ் பொய்யாமொழி வாங்கினார் இல்லையா மினிஸ்டர், வாங்கினவர் உங்கள் முகத்தை பார்த்து சரி நான் ஆவணம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளை அழைச்சி வந்து பேசியிருக்கலாம். ஆனால் ஒரு வாட்டி வந்து அவர் பிஏ வந்து வர சொன்னார், ஒரு பர்டிகுலர் டேட்டு. அந்த டேட்டில் நம்ம வந்து சென்னை கோர்ட்டுக்கு போயிட்டோம். அதில் வர முடியாதப்போ அவர் வந்து அப்போ நீங்கள் வரவே வேண்டாம்னு சொல்லி கட் பண்ணிட்டார். அது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கலாம். வேறு டேட் கூட கொடுத்துருக்கலாம். அது மக்கள் பிரச்சனைக்காக ₹1 அப்படி சொல்கிறதுக்கும் ₹1 அப்படி சொல்ல வித்தியாசம். நம்ம பேச்சு தான், இந்த பேச்சு டோன் வந்து மாறும் பொழுது அது மக்களுக்கு தப்பாக கூட. இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், வாங்கின மினிஸ்டரே நான் ஆவணம் செய்கிறேங்க இப்போ கூட சொல்லலாம். இப்போ கூட அவங்க நாங்கள் நியமக்ஸ் பிரச்சனைக்கு நல்லபடியாக முடிச்சு தரோம், நல்லா அவங்க முதலீடுலாம் திரும்ப கிடைக்கிறாங்க, உதவி செய்யணும்னு ஒரு வார்த்தைக்காக சொல்லலாம். அதுதான் நான் கட்சிக்காரனாக விரும்புகிறேன். அது என்ன, அது அவங்க தான் முடிவு பண்ணணும். அவ்வளோதான். வேற என்ன இருக்குது? வேறு கட்சி இருக்கா? அனைத்து கட்சியும் கேட்டேன் சார். நீங்கள் நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, உங்களுடைய அரசியல் அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆனால் யாருக்கு நம்ம ஓட்டு போடுங்க போடாங்க நம்ம சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலை. இது தேவைப்பட்டால் நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்க, அதை சம்பந்தமாக தான் இப்போ வந்திருக்குமே தவிர வேறு எதுவும் ஒரு இல்லை. அது எனக்கு கூட இப்போ போடணும்னு எனக்கு ஆசை இல்லை. இது கூட சொல்ல நமக்கு இதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். இந்த சுப்ரீம் கோர்ட் சுல்தான் இருக்கான் இல்லையா, சிவகாசிக்காரன், அவன் என்னுடைய யூடியூபுக்கு பதில் போட்டுக்கிறான். இப்போ வந்து என்னவோ தொகுதியில் 10,000 ஓட்டுக்குலாம் சொல்லிட்டு இருந்தான், இப்போ வாயை மூடிட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லி போட்டு கிளப்பி விட்டான்.
சரி, அதனால தான் உங்களுக்கு என்ன சொன்னா கட்சியை பற்றி நான் கட்சிகளை பற்றி சொல்கிறேன் இவருக்கு ஓட்டு போடுங்க அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு நம்ம அந்த முடிவை நம்ம இது வரைக்கும் எடுக்கலை. இனிமேல் எடுக்கணுமா என்னங்கிறது நம்ம வந்து யோசனை செய்வோம். நம்ம நீங்கள் மக்களே நீங்கள் பார்த்து யாருக்கு ஓட்டு போடணும், யார் ஓட்டு போட்டால் மக்கள், தமிழக மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், நியமஸ்கார மட்டும் இல்லை, நியமக்ஸை மட்டும் நினைக்காதீங்க. நம்ம வந்து ஒரு குறுகிய எண்ணிக்கை உள்ளவங்க தான். ஒட்டுமொத்த மக்களும் யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லா இருப்பாங்களோ, தமிழகம் வளர்ச்சி பாதையில் இருக்குமோ அவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க. குறிப்பாக மக்கள் வந்து அமைதியாக இருக்கணும். இப்போ உலகம் கூட சண்டை நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில். அந்த மக்கள்லாம் என்ன பாடுபடுவாங்க? நம்ம மக்கள் அமைதியாக இருக்கணும்னாக்கா யாருக்கு ஓட்டு போட்டால் யார் வந்தாலும் இந்த கற்பழிப்பு, இந்த கொலை இதெல்லாம் நடக்க தான் செய்யும். லாக்அப் டெத் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். யார் ஆட்சியில் நடக்கலை? எல்லா ஆட்சியும் நடக்க தான் செய்யும். இந்த கற்பழிப்பு இருப்பழிப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதெல்லாம் தயவுசெய்து அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. ஏன்னா முதல்ல நம்ம சேஃப்டியாக இருக்கணும். முதல்ல நம்ம பிள்ளைங்களை நம்ம தாங்க நல்லபடியாக வளர்க்கணும், சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். நைட்டு லேட்டாக வந்தால் கேட்கணும், என்ன விஷயம் கேட்கணும், ஏன் லேட்டாக வரேன்னு கேட்கணும். அதுங்களுக்குரிய பாதுகாப்பை, பிள்ளைங்களுக்குள்ள பாதுகாப்பை நம்ம தான் ஏற்பாடு பண்ணணும். கூட நீங்கள் போகணும். 1 மணிக்கு 2 மணிக்கு வேலை விட்டு வருதா, நீங்கள் இருந்து கூட்டிகிட்டு வரணும், செய்யணும். அந்த மாதிரிலாம் செய்யணும். அந்த இதெல்லாம் செய்யாமல் அரசாங்கத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் எல்லார் வீட்டுக்கும் ஸ்டாலின் போய் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியுமா? ஸ்டாலினோ எடப்பாடியாரோ அதாவது முதலமைச்சராக வரவங்க யாராக இருந்தாலும் அவங்க போய் கொடுக்க முடியுமா? இல்லை, பார்த்துக்குங்க, நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். அதாவது நல்லவங்களை தேர்ந்தெடுங்க. கட்சிங்கிறத விட நான் இதை மட்டும் சொல்கிறேன், உங்கள் தொகுதியில் யார் நல்லவங்கன்னு பாருங்கள், அதை பாருங்கள். கட்சியை பார்க்குறத தொகுதியில் நல்லவங்கன்னா அவங்க தான் உங்கள் தொகுதிக்கு செய்ய போகிறாங்க. அதையும் பார்த்துக்குங்க. எந்த கட்சி வந்தால் மக்கள் அமைதியாக இருப்பாங்களோ அதையும் பார்த்து ஓட்டு போடுங்க. நம்ம அந்த முடிக்கு நான் தள்ளப்படலை, போகலை. ஒருவேளை போனால் நாங்கள் இப்போ இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம சொல்லுவோம், நியமக்ஸ் முதலீட்டாளர்கள் யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். நம்ம முதலீட்டாளர்கள் மத்தியில் எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க, எல்லா மதத்தினரும் இருக்காங்க. இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு வால்யூம் உள்ள ஒரு இது அமைப்பாக இருக்குப்போம், ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்துகிட்டு நியமக்ஸு. அதில் பாதிக்கப்பட்ட கோவத்தை வந்து நம்ம யார் மேலேயும் திணிக்க வேண்டாம், கோவப்படான்னா காலம் வரும். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு கூட யாராவது எந்த கட்சியாக வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லலாம். அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆண்ட கட்சியாக இருக்கலாம், ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியாக இருக்கலாம். யார் வந்தாலும் நம்ம வந்து ஆதரவு தெரிவிப்போம். யாரையும் பர்டிகுலர் நம்ம சொல்லலை, சொல்லவும் விரும்பலை. நன்றி தோழர்களே, நன்றி.